பிள்ளைகளா இந்த குதி குதிக்கிறீங்க? உங்க அக்கா பொண்ணு பார்க்க வந்தவளே சரின்னு சொல்லிட்டாவளா? உன் வாயில கொல்லி வைக்க உனக்கு நல்ல வார்த்தை வராதா? மாப்பிள்ள ஓடிட்டான். எது ஓடிட்டானா? அப்படி என்னடி பண்ணீங்க? நாங்க போட்ட கண்டிஷன் அந்த மாதிரி. அப்படி என்னடி கண்டிஷன் போட்டீங்க? ஒரு தேங்காய் கொடுங்க, நல்லதா கொடுங்க. சார் இவன் தான் சார், இவன் தான் சார். ஓ ஓ சார், இல்ல சார் இவன். ஓ ஒன்றும் வேணாம் சார். உங்ககிட்ட காசு வாங்குவாங்களா சார்? பரவாயில்ல, வச்சுக்கங்க. சொல்டா. டேய், நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா. போலீஸ்காரங்க பயங்கரமா மதிக்கிறாங்கடா. 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து டப்பு நிறுத்தி ஒதுக்கினாங்கடா. சிகரெட் குடிச்சவன் சிகரெட் போட்டு போயிட்டான். தேங்காய் கடைக்காரன் எங்கிட்ட இருந்து காசு வாங்கலடா. அப்படியா? கோவில் மணி அடிக்குது, யானை தும்பிக்க தூக்குது. செம்ம சிக்னல்டா. இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக பாரு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு. அப்படிங்கிற? சரி சரி சரி, நான் ஜாயின் பண்ணி கூப்பிடுறேன். பாய் பிரதர், பாய். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். வச்சுக்க வச்சுக்க. தேங்க்ஸ் சார். புடவையை துவைச்சி நீ மாடியில் காய போட்டிருந்தீங்களே, அதை உன் புருஷன் தான் ரெடி இருக்கிறான். அதை விட்டுவிட்டு நீ வணக்கம். புரியுதா? அவனை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடு. சப் இன்ஸ்பெக்டர் திருமூர்த்தி ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். ஆர்டர். சாரி சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். Take it. Thank you, sir. இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இந்த எரியிற சத்தத்துல ஒன்றும் சரியா கேட்கலண்ணா. ஹலோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணா. அந்த பரதேசி பையன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாண்ணே. போலீஸ் ஸ்டேஷன் வந்தா தப்பிச்சுலாம் நினைச்சான். அதான் இங்கே வச்சு கொளுத்திட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இங்கே யாருண்ணா இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிண்ணா, வச்சிருக்கேண்ணே. இல்ல என்ன ஆட்டிக்கு நிக்க? குடிக்க தானே கொண்டு வந்திருக்க? கொண்டால. யோ, நடந்தது என்னன்னு தெரியும்ல?
அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை. கோட்டிக்காரப்ப கொளுத்திக்கிட்டான். அப்படிதான் கேஸ் எழுதணும், புரியுதா? அண்ணன் விஷயம் எதிர்த்தா என்ன ஆகும் தெரியும்ல. ஸ்டேஷன் வாசல்லே வச்சு கொளுத்துறாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் சார் இவங்க? இப்போ தானே வந்திருக்கீங்க, நிறைய இருக்கு, நிறைய பார்ப்பீங்க. என்ன அழகு, வாசல்லே வச்சு கொளுத்திருக்கானுங்க போல இருக்கு. ஜெகஜோதியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும், சட்டம் தான் கடமையை செய்யும் சொல்லுவாங்க. எங்க செஞ்சிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கு. ஊர்ல உள்ள அத்தனை பேரை கொளுத்த போறானுங்க. யாருக்கு திராணி இல்ல, எவங்கிட்ட தம்பு கிடையாது. எரியும் டோய், இன்னும் நிறைய எரியும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கடி. நாளைக்கு உங்களை இதே மாதிரி தான் கொளுத்த போறானுங்க. ஆமா, வெல்லும் எங்கிட்டு வெல்லும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இதே மாதிரி வீம்பா பேச போயிட்டா ஒரு கையை காலையும் வெட்டிட்டு போயிட்டாங்க. யார் சார் அந்த ஆளு? உங்களுக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஆமா, அண்ணாச்சி சரக்க பிடிக்க போறேன்னு முறுக்கிட்டு போயினா அண்ணாச்சி சும்மா விடுவார? மாறுகால் மாதிரி வாங்கிட்டாங்க. இறக்கல. குலசேகர பாண்டியன் 18 செக் போஸ்ட தாண்டி வந்திருக்கு. இங்க வந்து பிடிக்கிறியாலனே, என் போட்டு தெம்பு இருக்க உனக்கு. ஏய், தப்பு பண்ணிட்டேன், இனி எப்பவும் உங்க விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருந்த. யாருக்கடா சந்தர்ப்பம் கொடுக்குற? உன்னை உள்ளதுக்கு போட அங்க வந்திருக்கேன். கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப பாப்படி, உன்னோட மிரட்டலு உருட்டலுக்குலாம் பயந்தாலே நான் கிடையாதுடா. துருள என்னல பண்ணலாம்? மதுரையில இருந்து வந்திருக்கான்ல, ரொம்ப வீரமா பேசுறான்ல, மாறுகால் மாறுகை வாங்கினான். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார். என்னாச்சு சார்? கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார், தலை சுத்துது. டீ சாப்பிட்டு போலாம். இதுக்கு தலை சுத்துருச்சா? இன்னும் என்ன நல்லா சுத்த போகும். 2 டீ போடுப்பா. ஆரம்பிச்சுட்டால. யார் சார் இந்த மாதிரி? அண்ணாச்சிக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அண்ணாச்சி கூட ஒண்ணு மணி மாதிரி இருந்தவன் தான் இப்ப தனியா பிரிஞ்சு தொழில் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் இந்த 2 பேரும் மோதிட்டு தான் கிடப்பாங்க. ஸ்டேஷனுக்கு முன்னால பொலிச்சுட்டாங்களே, எரிஞ்சவன் இவன் ஆளு, இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ஊர் முழுக்க அங்கங்க சொத்தப்படையை கொளுத்தி போட்டுருவானுங்க. ரோட்ல ஒருவே நடக்க முடியாது. இங்க நிற்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் பரந்துருவான். நிக்கிறான்ல பெருசா சாதிச்ச மாதிரி, இவன் பேர் தான் மாறி. ஸ்டேஷன்ல உன்ட்ட லெட்ஜர் புக்கில் கையெழுத்து வாங்கினார்ல ரைட்ரு. ஆமாமா. அந்த மனுஷன் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளாகுது. ஏன் என்னாச்சு? ஒரு நாள் அவனை பிடிக்கிறதுக்காக விரட்டிட்டு போனப்ப அந்த ஆள் கண்ணு முன்னாலேயே அவர் பொண்ணோட கழுத்தை நடந்துட்டான். பாவம், அந்த மனுஷன் துடியா துடிச்சு போயிட்டார். போலீஸா இருந்தும் கூட எங்களால ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஊர்ல போலீஸு ஸ்டேஷனு எல்லாம் பேருக்கு தான். அவனுக்கு 2 பேர் வச்சதான் சட்டம். அவனுக்கு ஆடுற ஆட்டத்தை நம்மளாம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்க முடியும். நானும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு அநியாய அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நேர்மையான அதிகாரி வருவார், துணிச்சலான அதிகாரி வருவார். நம்மளும் நெஞ்ச நிமித்தி விஷ் பண்ணலாம்னு. ஆனால் எங்கே நடக்க மாட்டேங்குது. ஆமாம், இந்த ஸ்டேஷனுக்கு போஸ்டிங் போட்டாவே எவனும் பயந்துட்டு வர மாட்டான். நீ எப்படி இங்கே வந்து சிக்கினே?